ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க இருக்கிறது எஸ்எஸ்ஆர்எஸ் ட்ரஸ்ட்டோட மல்டி கல்ச்சுரல் ஈவெண்ட் தான். இது வருஷம் எட்மண்டனில் நடக்கும்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் பொமான் கம்யூனிட்டி சென்டரில் ரொம்பவே கோலாகலமாக நடந்தது. அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனுஷங்களாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு முயற்சியிலையும் முன்னேறிக்கிட்டே போகணும் அப்படின்னு தானே நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு தாரக மந்திரமாகவே இருக்கட்டும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையை விட நாளைக்கு இன்னும் நான் சிறப்பாக இருக்கணும், அந்த மாதிரி முன்னேற்றத்தை நோக்கி தானே போவோம். அதே மாதிரி தான் நம்ம எஸ்எஸ்ஆர்எஸ் ட்ரஸ்ட்டும் மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்காக பல முன்னேற்றங்களை வருஷம் கொண்டு போய்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் எஸ்எஸ்ஆர்எஸ் ட்ரஸ்ட் இந்த வருஷம் ஃபுட் டொனேஷனை ஆரம்பித்தாங்க. அது ரொம்பவே ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும், ஏழை எளியவங்களுக்கு, ஃபுட்டுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு எளிய முறையில் இந்த மாதிரி நான் பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம்ஸ் போய் சேர்ற மாதிரி முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி இந்த வருஷம் நல்ல வெற்றியை கண்டாங்க. ஸோ நிறைய மக்களுக்கு இதனால் உணவு போய் சேர்ந்துன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு வருஷமும் முன்னேறிக்கிட்டே போகிறாங்க. இன்னும் நிறைய குறிக்கோள்களை இந்த எஸ்எஸ்ஆர்எஸ் ட்ரஸ்ட் வச்சுருக்குறாங்க. ஸோ அதுபடி ஒவ்வொரு வருஷமும் அவங்க முன்னேறிட்டே தான் போவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் இந்த மல்டி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வருஷம் நடக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் இன்னும் முன்னேறிட்டே தான் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். வந்தவங்க அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. யார் என்ன, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு ஏகப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. எல்லாருமே ஒருத்தர் கூட முகம் சுளிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாமே பார்த்து செஞ்சுருந்தாங்க. ப்ரோக்ராம்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ப்ரோக்ராம்ஸில் ஆன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே சூப்பராக உணர்ச்சி பூர்வமாக நடனம் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இந்த எஸ்எஸ்ஆர்எஸ் ட்ரஸ்ட்டில் டிஓசிசிஏ, அதுதான் என்னோடய பிராண்டு. ஸோ அதில் நான் சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்டால் மாதிரி போட்டிருந்தேன். நான் நம்ம சென்னை ஸ்டைல் ஸ்பெஷல் பக்கோடாவும், அப்புறம் நம்மளுடைய பாதாம் கீர் அண்டு ஸ்பெஷல் ரோஸ் கீரை போட்டிருந்தேன் ஸ்டாலில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது கடன்னு ஒரு 1 ஹவர்லேயே எல்லாமே விற்று போயிடுச்சு. ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரியும் ஆச்சு. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம எஸ்எஸ்ஆர்எஸ் ட்ரஸ்ட்டுக்கு செஞ்ச மாதிரியும் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய மக்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருந்தாங்க ட்ரஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதே மாதிரி மக்களாகி நீங்கள் இந்த தடவை எப்படி இந்த எஸ்எஸ்ஆர்எஸ் ட்ரஸ்ட்டுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ, வருஷம் நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறோம். ஒரு நல்ல காரியம் செய்யணுன்னா கண்டிப்பாக 1000 தடங்கல்கள் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ நம்மளே என்ன ஒரு விஷயம் நம்ம ஒரு லா படி எடுத்துகிட்டு போகணுன்னாலும் அதுக்கு நிறைய தடங்கல்கள் இருக்கும். ஸோ அதை கரெக்டான வழியில் எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட்கிட்டேருந்து ஒவ்வொரு அப்ரூவலாக வாங்கி தான் இவங்க எல்லாத்தையுமே, எல்லா தடைகளையும் தகர்த்து மக்களுக்கு அவங்களுடைய ட்ரஸ்ட் மூலயமா நல்லது செஞ்சுட்டே வராங்க. ஸோ இது இன்னும் நல்லா நீடிக்கணும். அவங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நம்ம எல்லாம் ஒன்றா கை கோர்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலிமா நம்ம நிச்சயமாக வின் பண்ண முடியும். ஸோ மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு இந்த எஸ்எஸ்ஆர்எஸ் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முழு ஆதரவையும் இந்த தடவை கொடுத்தா மாதிரி அனைத்து தடவையும் நீங்கள் கொடுக்கணுன்ட்டு உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் கூட ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட போரே அடிக்காமல் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக போச்சு, அந்தளவுக்கு அழகாக போச்சு. எவ்ரி மினிட்டும் ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட் மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்த விழாவில் இருந்த எங்களால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது, உணர முடிஞ்சுது. இதையெல்லாம் கடந்து இந்த விழா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வாலண்டியர்ஸும் தான். அவ்வளோ வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ அந்த நல்ல உள்ளங்கள்
இந்த விழாக்காக வந்து டே நைட்டாக வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா விஷயங்களிலும் வந்து தன்னுடைய விஷயங்களாக எடுத்து நடத்தி செய்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ வாலண்டியர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் இந்த இடத்துல கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பங்கு இதில் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே இன்றைக்கி லைஃப்ன்றது ஒரு ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு ரோபோ எப்படி ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இதை வந்து செஞ்சே ஆகணும், இல்லைனா அவ்வளோதான்ற மாதிரி எல்லாருமே வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் அவங்கவுங்க வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், பாடுபடுறோம். அந்த மாதிரி ஒரு தருணங்களில் கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளுக்காக வந்து பெரியவங்க குழந்தைங்கள இப்போ குழந்தைங்களுக்கு ஆடணுன்னா அவங்களுக்கு அதை தனி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போய் ஆட வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிற அம்மா அப்பாக்கள்லாம் வந்து பெரிய கைத்தட்டல் நிச்சயம் கொடுத்தே ஆகணும். அதையும் மீறி பெரியவங்களே வந்து டான்ஸ் பண்ணுறதுலாம் வந்து பெரிய விஷயம். அதுவும் இங்கே நடந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. ஸோ இங்கே டான்ஸ் பண்ணவங்களுக்கும் சரி, வாலண்டியர் பண்ணவங்களுக்கும் சரி ரொம்பவே நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி முகேஷ். நன்றி, வணக்கம்.